தமிழில் பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. காவல்துறை அதிகாரியா பார்க்கறது எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா யாருமே யோசிக்கல. ஆண்ட்ரூ யோசிச்சிருக்காரு. அவ்வளோ ஆப்டா அந்த கேரக்டருக்கு மூசாவாவே வாழ்ந்துருக்காரு. இது இன்னொரு பரிமாணம் சொல்லலாம். அதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருமே இந்த எக்ஸ்பிளனேஷன் இதுவரைக்கும் எந்த சினிமாவில் சொன்னதில்லை. அவ்வளோ அழகா அவ்வளோ தெளிவா ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நாளை கழிச்சு பார்த்துட்டு நீங்க அது என்னன்றது எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரூ ஒரு கைதேர்ந்த ஒரு இயக்குனனா, ஒரு எழுத்தாளனா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க நாகர்கோயில் ஆரம்பிச்சு மதுரை ஸ்லாங் ஒவ்வொரு ஸ்லாங்குமே அவ்வளவு அற்புதமா எழுதியிருக்காங்க. படைப்பாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இசை அவ்வளோ அழகா இருக்கு, கேமரா அவ்வளோ அழகா இருக்கு, எடிட்டிங் அவ்வளோ அழகா இருக்கு, நடிச்ச எல்லாருமே அப்படி இருக்காங்க. இவெல்லாம் ரொம்ப ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலயே எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஐயோ என்னமோ நடக்கும் போதோ என்னமோ சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கண்ணு. இவன் வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு சசி. இவரு வேறையா இருக்காரு. இவரை நேசிக்கிற நிலா கேரக்டர்லாம் அது வேற மாதிரி இருக்கு. கருடன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இது வேற மாதிரி இருக்கு. எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருந்தாங்க. இவருடைய சகோதரியா ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க அப்படியே தங்கச்சியாவே இருந்தாங்க. இவங்களுடைய அம்மா, அப்புறம் ராதிகா நாயர், அவங்க எஸ்பி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. என்ன இது 3ஓட நிறுத்துவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா இப்ப மிச்சத்தை பார்க்கணும், இல்லைன்னா இழுக்கு முடிச்சிடும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு எமோஷனலா, அதாவது த்ரில்லர் மட்டும் இல்லை, இதுக்குள்ள அவ்வளவு வலி இருக்கு. இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் ராமர், உங்க கூடவே ராமர் ஒரு எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அந்த ஸ்லாங் பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி படைப்புகள் தான் நம்மளை உயிர் கூடயே வச்சிருக்கோம். இந்த மாதிரி மனிதர்களோட ஆண்ட்ரூ மாதிரி ஆட்களோட டிராவல் பண்றது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன இன்னும் மிச்சத்தை இன்னும் பார்க்கலையே, அது பார்க்கணும் அப்படின்னு எப்படியும் எனக்கு விட மாட்டேன். எனக்கு சொல்லு போய்கிட்டு அந்த கூட்டு 3 எபிசோடு காட்டிட்டு மிச்சத்தை 2 நாள் வச்சு பாருன்னா அதில் ஒத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு ஈர்ப்பா இருக்கு. குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படைப்பு. ஒவ்வொரு குடும்பமும் இதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒன்னொன்னு பேசும். ஒவ்வொரு எபிசோட்லயும் அடுத்து அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. வசனம் அவ்வளவு அழகா இருக்கு. எல்லாமே நேர்த்தியா இருக்கு. இவ்வளவு சரியான படைப்பு அமைகிறது ரொம்ப கடினம். அது மருந்தி தூள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். மொத்த குழுவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் வீட்டுல பார்க்கணும். So just got a pleasure of watching the premiere show of Vadandi season 2, and terrific job by Andrew. It's got the same mystery, intrigue, and suspense of Vadandi season 1. So if you're a big fan of the first season, you'll certainly like the second season. I think everyone has done a terrific job in the show. Everything acted very, very well, and it's been shot very well. And this is going to come out. It's coming out on Amazon Prime. So please do watch it if you love mystery, suspense, and intrigue. And Andrew, thank you so much for thank you so much for coming here. Yeah, thank you so much. வதந்தி 2ஓட ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப எனக்கு இன்னைக்கே தெரிஞ்சாகணும் யார் அது என்னதுன்னு. yet another thriller from Wall Watchers. ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். August 7th ஐ திங்க் நான் எல்லாத்தையும் பார்த்துருவேன் நினைக்கிறேன். 8 எபிசோடையும் ஒரே நாள்ல முடிச்சுவேன் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ரொம்ப சஸ்பென்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு.
அண்ட் விஷுவல்ஸும் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டரும் வந்து அவ்வளோ அந்த அந்த இடத்துக்கான ஒரு கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப அழகா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரூ இஸ் சச் அ பிளஸ் டிரெக்டர் ஐ வுட் சே பிகாஸ் ஹீஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். அண்ட் சசிகுமார் சார் வந்து ஸ்க்ரீன்ல வந்தாலே ஒரு ஆரா அப்படி இருக்காரு. அவர் என்ன கேரக்டர் பண்ணாலும் ரொம்ப ரியலா இருக்கு. ஸோ எல்லாருமே இதுல எனக்கு இன்னும் ஸ்பெஷல் ஏன்னா என்னோட தங்க ரேவதி வந்து நடிச்சிருக்கா. அவளும் ரொம்ப அழகா பண்ணியிருக்கா. ஸோ கண்டிப்பா நான் வந்து ஐ திங்க் August 7th ஃபுல் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். புஷ்கர் காயத்ரி மேம் வந்து சொன்னால் like I can't explain about how I feel about them. ஏன்னா அவங்க வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் அப்படி ஒரு நல்ல கண்டென்ட்டோட தான் பண்ணுவாங்க. So I'm extremely eager to watch it on August 7th. ஆக்சுவலாக வதந்தி ஃபர்ஸ்ட் வந்து நான் அழகாக மாலை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் சீசன் வந்து பார்த்தேன். இப்போ ரெண்டாவது அதுவும் சசி சார் பண்ணியிருக்காரு. ஸோ நான் யாரும் கூட அதிகமாக பேசினால சசியான கூட பேசிட்டே இருப்பேன், டெய்லியுமே பேசுவோம். ஸோ வதந்தி அப்படின்னாங்க. ஸோ கண்டிப்பாக நீ வரணும்னாங்க. வந்தேன். உண்மையிலேயே படம் வந்து வேற லெவலில் இருக்குது. வெப் சீரிஸு எல்லாருமே பாருங்கள். அடுத்தடுத்தது என்ன நடக்குது, யார் பண்ணியிருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வதந்தியில் இருக்குது. சூப்பராக இருக்குது. நடிச்சிருக்க எல்லாருமே யஷ்வந்த். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா ரேவதி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நானும் ரேவதி 1947 பண்ணியிருக்கோம். ரேவதி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே வேற லெவலில் இருந்தது படம். மியூசிக் எல்லாமே அடுத்த த்ரில்லராக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் 2 வதந்தி எல்லாருமே பாருங்கள். வேற லெவலில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல கதை. சூப்பர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வதந்தி சீசன் 2 ப்ரீமியருக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வதந்தியோடைய சீசன் 1 ஒரு மிகப்பெரிய ஃபேன். அதோடைய அந்த த்ரில்லர் சீரீஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே அந்த சீசன் 1 பக்காவாக இருக்கும். ஸோ சீசன் 2 அண்ட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி என்னடா எஸ்ஜிஎஸ் சூர்யா சார் இல்லையே, அந்த எப்படி இது இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணி வந்து பார்க்கும்போது சசிகுமார் சார் அவ்வளோ பெரிய ரசிகர். அண்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு த்ரில்லர் சீரீஸ் வந்து எப்படி ஒரு விறுவிறுப்பாக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அதை எப்படி கொண்டு போகணுமோ அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் வந்து ரொம்ப ஆப்டாக யார் எந்தெந்த ரோல் பண்ணால் அது அப்படியே அந்த ரோலாகவே வந்து அந்த கதாபாத்திரமாகவே தெரிவாங்களோ அந்த அளவுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. சசிகுமார் சார் ஆகட்டும், அப்புறம் இந்த மிஸ்ட்ரி ஆஃப் மணி, தட் மணி கேரக்டர் வந்து அந்த பையன் வந்து வாழ்ந்திருக்காங்களா அந்த கதாபாத்திரமாகவே. அப்புறம் ஹீரோயின், அப்புறம் வரக்கூடிய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். விவேக் பிரசன்னா சார் வந்து ஒரு காப்பா வந்திருக்காரு. ஒரு கன்னியாகுமரி ஸ்லாங்ல வந்து ஹியூமர், அதான் ஜென்ரலாக ஒரு த்ரில்லரில் வந்து ஒரு காமெடி, ஒரு ஜாலியாக ஒரு அந்த மாதிரி ஒரு ஹியூமரான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இதில் எல்லாமே இருக்குது. ஃபேமிலி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எமோஷன் இருக்குது, த்ரில்லர் இருக்குது, மிஸ்ட்ரி இருக்குது, மர்டர் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன். இப்படி ஒரு த்ரில்லரில் வந்து என்னென்னலாம் இருந்தால் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு த்ரில்லராக இருக்குமோ, மக்களுக்கு பிடிக்குமோ அப்படி எல்லா விதமாகவும் இருக்குது. இது வந்து August 7 வந்து அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து நாங்க பார்த்துட்டு சொல்றோம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களே ஃபுல்லா இருக்க முடியாது. 8 எபிசோடுமே பார்த்துருவீங்க ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து எல்லாருமே கதைக்குள்ள டிராவல் ஆக ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இயக்குனர் ஆண்ட்ரூ சாருக்கு வாழ்த்துக்கள். புஷ்கர் காயத்ரி மேம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி ஒரு சிறப்பான ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு. வதந்தி சீசன் 2க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே மறக்காம வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப நாள் அப்புறம் நான் ஒரு ப்ரீமியர் அட்டெண்ட் பண்ணது வதந்தி. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. இப்போ செகண்ட் வந்து ஆண்ட்ரூ அண்ட் சைமன் இன்வைட் பண்ண உடனே வந்து பார்த்துருக்கேன். வெரி வெல் கிரிப்பிங் அண்ட் த கை, ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ் யஷ்வந்த். இட்ஸ் ஸோ குட். அண்ட் எனக்கு வந்து டைரக்ஷன் அண்ட் த மியூசிக் இஸ் த ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் தோணுச்சு. பிகாஸ் எனிவேஸ் த டைரக்டர் இஸ் டேக்கிங் பார்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் ஜாப் எல்லாமே நல்லா எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சார் இஸ் லைக் சொல்லவே வேணும், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. 7th இட்ஸ் releasing and நாங்க எல்லாரும் பார்த்த ஒரு 3 எபிசோட்ஸ் அவ்வளோ கிரிப்பிங்காக இருந்தது. I was already asking Shashi sir என்ன நடக்குது நெக்ஸ்ட் என்னன்னு, நீ போய் பாரு அப்படிதான் சொன்னாங்க. ஸோ 7th it's releasing to watch. இப்போதான் வதந்தி 2 ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் பார்த்தேன். அண்ட் needless to say like part 1 இது பயங்கர வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அடுத்து எப்போ வரும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண வைக்கிறேன். I can't wait to watch it. கண்டிப்பாக binge watch தான் பண்ண போறேன். As a fan of Andrew sir's work, it's brilliant, it's beautiful. And எனக்கு பர்சனலா யஷ்வந்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப இயல்பா இருந்தது, ரொம்ப
என்ஜாயபிளா இருந்துச்சு. ஸோ ஐம் பர்சனலி வெயிட்டிங் டு see his growth. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வதந்தி சீசன் 2ஓட ப்ரீமியர் நாங்கள் பார்த்தோம். ஃபுல் எபிசோட்ஸ் பார்க்கல, 3 எபிசோட்ஸ் பார்த்தோம். நான் அதில் ஒரு சின்ன ஐம் டூயிங் அ ஸ்மால் பார்ட் இந்த சீரீஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நானும் இப்போ முதல் வாட்டி தான் பார்க்குறேன். இப்போ 3rd எபிசோட்ல ஸ்டாப் ஆனதுன்னா நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன இருக்குன்றது ரொம்ப கியூரியஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ 4 தான் அது ரிலீஸ் ஆகும். ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி கியூரியஸ். ஸோ ஆண்ட்ரூ ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் இன் மேக்கிங் நம்மள எல்லாரையும் நெக்ஸ்ட் அடுத்தது என்னதுன்னு யோசிக்க வைக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. ஈவன் சசிகுமார் சார் ரொம்ப சிம்பிளா வந்து ராசான்ற கேரக்டர் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி பீட் யஷ்வந்த் இஸ் a newcomer, he is doing the money character, Revati is doing the character Anaka. There's a lot of actors, everybody has done their part well. I'm also a small part, very small part, but also in the series la I hope even I contribute well. நீங்க எல்லாரும் August 7th when it comes on Amazon Prime, please do watch it and share it with your friends. வதந்தி 7th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. We just had a show for friends. It's been a great honor working. ரொம்ப fulfilling-ஆ இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். நிலாவதி is a huge part of who I am today. எல்லாரும் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வீட்டில் ஃபேமிலியோட பார்க்கணும் because there's a lot of important messages that Andrew's weaved into the story. It's a beautiful, emotional roller coaster of so many characters. அது இவ்வளோ அழகா Andrew, he's like been the captain and taken the ship, so I think everybody will enjoy it. எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து பாருங்க. எல்லாருக்கும் ஒரு எபிசோட் பார்த்துட்டா அப்புறம் நம்ம பார்த்துட்டே இருப்போம், நம்மளால பாட்ட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுங்க, மிச்சத்தை நீங்களே பார்த்துருவீங்க. ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி லைக்ஸ் வாட் we've put so much effort into, be it the music, the camera, the crew, the cast, the costumes, the places that we've shot in, everything has been insane. So yeah, thank you so much for coming. ஸோ நம்ம வந்து இப்போதான் வதந்தியோட ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ், வதந்தி 2ஓட ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் பார்த்தோம். அண்ட் இட்ஸ் வெரி, அது வந்து ஒரு நிறைய சோஷியல் இஷ்யூஸை டேக்கிள் பண்றாங்க. ஆனா அதை வந்து ரொம்ப சுலபமா பண்றாங்கன்னு சொல்றேன். பட் அண்ட் அதுல வந்து அந்த மிஸ்ட்ரி ஆஃப் மணின்னு போட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி வெரி, அந்த சஸ்பென்ஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி ஆங்ஸைட்டி இருக்கு. ஒரு பொண்ணு வந்து இன்னும் ஆங்ஷியஸ் ஆயிட்டு 3 எபிசோட் இன்னும் நான் போய் பார்க்கணும்னு இருக்கு. அண்ட் தி ஆக்டர்ஸ் ஹவ் டன் சச் அ குட் ஜாப். சசிகுமார் சார் சொல்லவே வேணாம், பிரில்லியண்டா பண்ணியிருக்காங்க. அண்ட் யஷ்வந்த் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேவதி ஆல்சோ ரொம்ப ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் எல்லாரும் வந்து அப்படியே புல் பண்ணிட்டு. ஸோ பிக் ப்ராப்ஸ் டு ஆண்ட்ரூ சார், சாம்சியர் சார். இப்போ நான் ஸ்டாப் பண்றேன், ஏன்னா எவ்வளோ வந்து பயங்கர என்கேஜிங்கா போச்சு. எல்லாருமே வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் எபிசோட்ல வந்து நிறைய சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அதே சமயம் ஐயோ யாரா இருக்கோம், என்ன நடந்திருக்கோம், அந்த மாதிரி ஒரு தாட்ஸும் அப்படியே போயிட்டே இருந்தது. சூப்பரா இருக்கு. நாங்களும் எக்ஸைட்டடா இருக்கோம். August 7th ரிலீஸ் ஆனதும் யார் தான் அதை பண்ணியிருப்பா, என்னதான் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு. வதந்தி 2 ரொம்ப வெல் மேட் ஆன ஒரு வெப் சீரிஸ். அண்ட் கிராஃப்ட் வைஸ், மேக்கிங் வைஸ் சொல்லவே வேணாம். வால் வாட்சஸ் எது பண்ணாலுமே அதோட ஒரு குவாலிட்டி வைஸ் அது டாப் நாச்ல தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் ஆடியன்சஸ்லாம் இப்போ ரொம்ப கிரேவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நைஸ்லி மேட் த்ரில்லர் வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கு. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ரியலி லைக் இட். ஐ திங்க் வால் வாட்சர் வந்து எப்பயுமே இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் வந்து பயங்கரமா பண்ணுவாங்க. அதே மாதிரி வதந்தி 2 ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. நான் 3 எபிசோட் தான் பார்த்திருக்கேன். and I can't wait to watch the rest of it. இன்னும் 5 எபிசோட் இருக்கு. நாங்க August 7th Prime Videoல ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. I can't wait to watch it. நான் இது போய் வீட்ல எல்லாரையும் பார்க்க சொல்லிட்டு போய் கண்டிப்பா எல்லாத்தையும் பார்க்க போறேன். It was very engaging and I was hooked. எல்லாரும் கண்டிப்பா போய் பார்த்தேன், என்ஜாய் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க. August 7th வதந்தி 2 பிரைம்ல ரிலீஸ் ஆகுது. மறக்காம எல்லாரும் பாருங்க. Hi guys,
3 எபிசோட்ஸ் பார்த்தோம். ஆப்வியஸ்லி பார்ட் 2ல எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். அண்ட் செகண்ட் எபிசோட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். ஏன்னா ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்க கதையில சிரிக்க வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க. அப்புறம் திருப்பி இல்ல ரொம்ப சிரிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க அது எப்படி சிரிக்க முடியும் அப்படின்னு. I really love the screenplay and I'm looking forward. நான் வந்து வெளியில வந்துட்டு எல்லாத்தையும் போய் நீங்க தானே கொன்னீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன், யாரும் சொல்லல. ஸோ வெயிட் பண்ணி ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டட். தேங்க்யூ. நண்பர்கள் சேர்ந்து எல்லாருக்கும் வணக்கம். இப்பதான் வதந்தி 2 பார்த்துட்டு வரேன். யஷ்வந்த் நானும் இவனும் ஒன்னா காலேஜ் படித்தோம். 2 பேரும் ஒன்னா சீரீஸ் பண்ணோம் நடு சென்டர்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவன் தனியா லீட் ரோலா பண்ணியிருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டனி சார், நான் இந்த முகத்தை பார்த்ததே கிடையாது. நான் ரைட்டிங் நிறைய படங்கள் எழுதியிருக்காரு, நிறைய டைலாக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில ரைட்டர்ஸ் தான் நம்ம தமிழ்ல இருக்கிறாங்க நான் நம்புறேன். அதுல சார் வந்து இப்போ வந்து நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய கதைகள் எழுதணும்னு நானும் ஆசைப்படுறேன். சார் வதந்தி 2 சூப்பரா வந்திருக்கு. ஐ வில் வாட்ச் another 4 episodes. I'll text you sir. 5 episodes. Okay, 5 episodes நான் பார்த்து உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். கண்டிப்பா எல்லாரும் வதந்தி 2 பாருங்க. என் நண்பன் யஷ்வந்த் நடிச்சிருக்கான், சசிகுமார் நடிச்சிருக்காரு, ஆண்டனி சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஆண்ட்ரூ சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நான் கொஞ்சம் நர்வஸா இருக்கேன். தேங்க்யூ. வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. என் பேர் யஷ்வந்த். வதந்தி சீசன் 2 மிஸ்ட்ரி ஆஃப் மணி ஆகஸ்ட் 7ஆம் தேதி வருது. எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரிசப்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பயங்கர எக்ஸைட்டட் அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டு இவனை பயங்கரமா பாராட்டிட்டு போயிட்டாங்க, மிரட்டி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் 3 எபிசோட்ஸ் பார்த்ததுலேயே வந்துட்டு அவங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 7th ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாரும் மொத்தமா பார்த்துட்டு இன்னும் உங்களுடைய கம்ப்ளீட் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் சொன்னா இவர் திட்டுவாரு, இவரால தான் நான் இங்க நிக்கிறேன். தேங்க்யூ சார். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போதான் வந்து வதந்தி 2 பார்த்துட்டு வந்தேன். பயங்கரமா வந்திருக்கு. இப்போ நம்ம சமூகத்துல என்ன விஷயங்கள்லாம் தேவையோ அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க கதையில. செம்ம ஃபாஸ்டா இருக்கு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டிங்கா இருக்கு. பார்க்கும் போதே வந்துட்டு எக்ஸ்பெக்டிங் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க வந்து இப்போ வந்துட்டு பிஞ்ச் வாட்ச் அப்படின்றது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பிஞ்ச் வாட்ச் பண்ற அளவுக்கு வெப் சீரிஸ் வந்துட்டு எத்தனை வருது அப்படின்னு கேட்டா தெரியல. அதுல வந்து இதை பார்க்கும் போதே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பிளாட் பார்க்கும் போதே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ சசி சார் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்ற எல்லா படமே வந்துட்டு ரொம்ப நம்ம சமூகம் சார்ந்த விஷயங்களுக்காக தான் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில பார்க்கும்போது இதுலயுமே வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு விஷயம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இதுல நிறைய இருக்கு. ஸோ பிளாட் ட்விஸ்டா நிறைய இருக்கு. பண்ணிருக்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. மெயினா வந்துட்டு டிஓபி எனக்கு வந்துட்டு அதுல வந்துட்டு நிறைய ஷார்ட்ஸ், நிறைய கலர் டோனாவே வந்துட்டு நிறைய புதுசா வந்துட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக் டைரக்டர் சைமன் நாசோ அதுவும் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. ஓவரால் என்டையர் டீம் வந்துட்டு என்னோட பெரிய வாழ்த்துக்கள். ஆண்ட்ரோடாக்கும் வந்துட்டு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி வந்து வால்வாச்சர்லேருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வெளியே வந்துட்டே இருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். நான் உங்கள் 3 series 3 episodes பார்த்தேன். இட்ஸ் வெரி நைஸ். நான் எனக்கு ஏற்கனவே வதந்தி 1 பார்த்து நான் வந்து ஆண்ட்ரூவை கூட நான் ஃபோன் வச்சு இட்ஸ் ரியலி குட் ஆண்ட்ரூ அப்படின்னு சொல்லி தெரியாம இருந்தேன். பட் இந்த வதந்தி 2 இஸ் ஆக்சுவலி டபுள் மடங்கு. இந்த ஃபர்ஸ்ட் 3 episodes டபுள் மடங்கா இருக்கு. அண்ட் எவ்ரிபடி பெர்ஃபார்ம் வெல். எஸ்பெஷலி அந்த மணின்ற கேரக்டர் இன்னும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் செம்மையா வந்திருக்கு. I can't wait to watch the other episodes and I know for sure this is a very good film and I hope Vadandi 3 also starts. Vadandi oda premiere, Vadandi 2 oda premiere show நடந்துருக்கும். We have seen ஒரு 3 episodes. என்னை பொறுத்த வரைக்கும் வால் வாட்சர்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுல இந்த பாரமௌண்ட் பிக்சர்ஸ்லாம் வந்து இது போட்டோம்னா அது ஒரு பயங்கரமான இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி வால் வாட்சர்ல இருந்து வர எல்லா ப்ராடக்ட்ஸுமே இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் திங்ஸ் அண்ட் அவங்களோட எஃபர்ட்ஸும் எனக்கு தெரியும். அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. வதந்தி 1 மாதிரியே வதந்தி 2 இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்
இன்ட்ரெஸ்டிங்காகவும் இட்ஸ் வெரி குட். அடுத்தடுத்த எபிசோட்ஸ் என்ன அப்படின்னு சசிகுமார் சார் அண்ட் மணியா நடிச்ச யஷ்வந்த் நினைக்கிற ஒரு பேர் அண்ட் எவ்ரி ஆக்டர் இஸ் டன் அ கிரேட் ஜாப். கண்டிப்பா ப்ளீஸ் டு வாட்ச் இட் ஆன் அமேசான் பிரைம். ஆண்ட்ரூ சார் இஸ் வெரி வெரி கொஞ்சம் பார்க்கறதுக்கு அமைதியா அப்படி இப்படின்னு இருப்பாரு. பட் அவரோட மிஸ்ட்ரி in everything continues in Vadanthi 2 also. Yeah, please do watch it. Thank you. Vadanthi 2 ஓட 4 எபிசோட் தான் பார்த்துட்டு வந்தோம். Vadanthi ஃபர்ஸ்ட் சீசன் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பரான ரொம்ப த்ரில்லரான ஒரு சீரீஸ் அது. இதுவும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 3 எபிசோடுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபென்டாஸ்டிக் காஸ்டிங் இருக்காங்க. ஒரு கேரக்டரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஒர்க்கை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சசிகுமார் சார் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க பேரா நடிச்சு அபர்ணாதாசன் சரி. அண்ட் இதில் மென்ஷன் பண்ணணும்னா சொல்லணும். ஒரு ரூட்ஸ் நாங்கள் எடுத்து ரொம்ப அழகாக ஹியூமராக இருக்கட்டும் சீரியஸான ரோலாக இருக்கட்டும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடிச்சிருக்க தம்பி முடக்கத்தால் மணியாக நடிச்சிருக்க ஒரு தம்பியும் அவங்களுக்கு பேரா பண்ண ஒரு தம்பியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது இன்னும் ஒரு 2 நாள்ல உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும். கன்ஃபார்மா இது ஒரு ரொம்ப வெயிட் பண்ண வச்சு அடுத்து என்ன நம்ம பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சீரீஸா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ ஸோ மச். நான் வைபவ் முருகேசன் ஆக்டர். இப்போதான் வதந்தி சீசன் 2 ப்ரீமியர் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் போட்டுருந்தேன். செம்ம டிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே, சரியான ரைட்டிங், செம்ம டைரக்ஷன். அடுத்த 3 எபிசோட் அடுத்த இவ்வளோ எபிசோட் எப்போ வரும் வெயிட் பண்ணிட்டு வந்தவனே பார்த்துருக்கேன். வெரி நைஸ், ஷுவர் ஃபன், சாலிடான ஒரு சீரீஸ். வீக்கெண்ட் பிரிச்சு வாட்ச் பண்ணுறதுக்கு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மென்ஷன் யஷ்வந்த் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன். இஸ் டன் அன் அமேசிங் ஜாப். ஓவரால் ஒர்த் வாட்சிங் அண்ட் ஐ விஷ் தி ஹோல் டீம் மை பெஸ்ட் விஷஸ். அனைவருக்கும் வணக்கம். வதந்தி இப்போதான் நான் பார்த்து முடித்தேன். ஃபர்ஸ்ட் 3 எபிசோட். எனக்கு இந்த கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நாவலாக படிக்கிறதுலேருந்து சரி படம் பார்க்குறதும் எனக்கு இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வருஷத்தில் இது வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு புஷ்கர் காயத்ரி அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து அப்ரூவ் பண்ணி அது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னா அதோட கதையோட ஆழமும் அந்த கதையோட டெப்த்தும் நமக்கு கன்ஃபார்மாக முன்னாலே மைண்டில் ஏற்றிட்டு தான் வருவோம். ஸோ ஒரு கிரைம் த்ரில்லரில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 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 கொலையோ இல்லை ஒரு பிரச்சனையோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அது யாரா இருக்கும் இல்லை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்ல டெம்ப்ளேட்ல தான் நார்மலா ஒரு ஸ்டோரி நரேஷன் இருக்கும். பட் இந்த ஸ்டோரி இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஒரு கிரைம் த்ரில்லராகவே தெரியல. இது கிரைம் த்ரில்லரை தாண்டி அதுக்குள்ள ஒரு எமோஷன்ஸ் இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு மண் சார்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து உயர்த்தி பிடிக்கிற மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் இதுல நிறைய இருக்கு. ஸோ இந்த எமோஷன்ஸ்ல நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இதுல சாகிறவங்களா இருக்கலாம், இல்ல லவ் பண்றவங்களா இருக்கலாம், அவங்களெல்லாம் ரசிக்க முடியுது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பெரிய லெவல்ல ரீச் ஆகும் அப்படின்னு தோணுது. எனக்கு வதந்தி 1 வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இது பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து வதந்தி 1 விட இது பயங்கரமா இருக்குது. ஸோ 3 எபிசோடு தான் பார்த்தா அதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத வெளியில வந்து ஒரு அரை மணி நேரமா மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுவே இதோட ஒரு வெற்றி. எப்பயுமே ஒரு படைப்பு பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதோட டெக்னிக்கல் சைட்ல இருக்கட்டும், இல்லை அதோட கதையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே அதுக்கான வெற்றியா நான் பாக்குறேன். ஸோ இது கன்ஃபார்மா இது மிக பெரிய லெவல்ல ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலி இதுல ஆண்ட்ரூ அவரை வந்து என்ன சொல்றது, அவரோட ரைட்டிங் நமக்கு தெரியும், அவரோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கும் நமக்கு தெரியும் ஆண்ட்ரூ. பட் இது வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கு. ஏதோ ஒரு மதுரையில வாழ்ந்த ஒருத்தங்க அப்படி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதோட வாழ்வியலை வந்து கரெக்டா என்ன சொல்றது, தேவையான ஷார்ட்ஸ் ரொம்ப கிஃப்ட் ரேப் பண்ணாம எமோஷனுக்கு வேண்டிய ஒரு மேக்கிங் இந்த இதுல இருந்துச்சு. அவரோட ஒரு முதிர்ச்சி தெரிஞ்சது. ஆக்சுவலி ஆண்ட்ரோ எனக்கு வந்து அவரோட ஃபேன் ஆயிட்டேன். எனக்கு நான் ஆக்சுவலி அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலாவே எனக்கு தோணல. ரொம்ப ரொம்ப நேச்சுரலா ரொம்ப யதார்த்தமா இருந்தது. கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி நரேஷனுக்கு வந்து இந்த கைண்ட் ஆஃப் மேக்கிங் தேவை. ஸோ அதை அவர் கரெக்டா பண்ணியிருக்கிறாரு ஆண்ட்ரோ. அப்புறம் இதோட கேமரா ஒர்க் ஆகிட்டோம், மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சைமன் தேவையான இடத்துல கரெக்டா இருந்தது. என்னன்னா இப்போ ஒருவேளை நான் என் மைண்ட்ல இதோட வேற மாதிரி பண்ணி ஒரு கெடுத்துருக்கலாம், ஒருவேளை எனக்கு தெரியல. பட் ஏன்னா ஒரு மியூசிஷியனா பார்க்காம மியூசிக்கவே கான்சன்ட்ரேட் பண்ணாம இந்த கதையோட ஒத்து போச்சு. ஸோ ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு சைமன். இதோட எடிட்டர் கெவின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. நான் ரீசெண்டா
முஸ்லீம் படம் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு முஸ்லீம்ஸ் அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது, அவங்களோட மேனரிசம் இல்லைன்னா அவங்க வந்து அந்த இன்ஷா அல்லான்னு சொல்றதா இருக்கட்டும், அது வந்து நேச்சுரலா வரணும். அது வந்து சும்மா ஏதோ நம்ம டைலாக்கா இருக்கக்கூடாது. ஸோ சசிகுமார் சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படி ஒரு ரோல்ல பாக்குறேன். அவர் ஒரு முஸ்லீமா அவர் ஃபீல் பண்ண விதம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, இப்ப டைலாக்ல நம்ம எழுதும் போது இன்ஷா அல்லான்னு எழுதிருவாங்க ஒரு முஸ்லீம் அப்படின்னா. ஆனா இதுல அவரு டைலாக் டெலிவரியில இருந்து எல்லாமே அது ரொம்ப நேச்சுரலா வந்ததுங்கிறது ஒரிஜினல் ஒரு முஸ்லீம் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அவர் நடிப்பு சொல்ல தேவையில்ல. இந்த அவ்வளோ அழகா இருந்தது. இந்த இதுல அஸ்வந்த் அவருடைய இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு என்னமோ அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்ப நார்மலா ஒரு ஸ்கிரிப்டை வந்து நரேட் பண்ணிட்டு அதை நடிக்கிறதுங்கிறது வேற. இந்த இதுக்குள்ள ஒரு நுணுக்கம் இருந்தது. ஒரு நல்லா கலாய்ச்சிக்கிட்டு ஒரு ஊர்ல சுத்துற ஒருத்தங்க, ஆனா அவங்களுக்கு பின்னால ஒரு வரி இமீடியட்டா 2 கட்டு போயிட்டே இருக்குது அவருக்கு. ஆக்சுவலி ஒரு சந்தோஷமும் ஒரு சேட் பார்ட்டும் போயிட்டு இருக்கும்போது அது ரெண்டையும் கரெக்டா மேட்ச் பண்ணி அவர் உள்வாங்கி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. இதை நான் சும்மா ஏதோ மைக்கு முன்னால பேசுறேங்கிறதுக்காக சொல்ல, ஒரு மிகப்பெரிய நடிகராக வருவார் அவரு. ஸோ இதுல நடிச்ச மற்றவங்க எல்லாருமே விவேக் பிரசன்னாவில இருந்து விவேக் பிரசன்னாங்கிறவர் வந்து எனக்கு நல்ல நண்பர். ஆக்சுவலி இதுல ஒரு ஷார்ட்டா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை வச்சு இது ஒரு யதார்த்தமான ஒரு போலீஸ் ஸ்டேஷன், இது ஒரு யதார்த்தமான கதைன்னு நம்ம வந்து கேமராவில் சொன்னாலும் அது அப்படித்தான் அப்படிங்கிறத அப்பப்ப ஆணி அடிச்சு சொல்லிட்டே இருக்கிறவர் விவேக் பிரசன்னா. அவரோட ஸ்லாங் ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப ஃப்ளோவில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ அவர் அந்த ஊர்க்காரர் மாதிரியே பேசினது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர்ல ஒரு எமோஷனல் கலந்த, அதாவது பயங்கர ஒரு எமோஷன் இருக்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இது கட்டாயமா ஹிட் ஆகும். நீங்க கட்டாயமா பாருங்க. இது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த ஹோல் டீமுக்கு ஆக்சுவலி வதந்தியோட அத்தனை பேருக்கு, இதுக்கு பின்னால் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு நான் வந்து கன்கிராட்ஸ் பண்றேன். ஏன்னா அவங்க எல்லாமே ஆக்சுவலி பெருமையா கால் தூக்கி விட்டுக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு படைப்பு. கட்டாயமா பாருங்க. தேங்க்யூ. வெப் சீரிஸ்ங்கிறது ஒரு புக் படிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கடைசி எபிசோட் வரைக்கும் ஒரு படத்துல எல்லாம் இருக்கணும். லைக் அந்த ஒரு குறுகிய டைம்ல எல்லா கதையும் சொல்லணும், எல்லா கேரக்டர்ஸும் அது வந்து ஃபாஸ்டா சொல்லணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். ஆனா வெப் சீரிஸ்ங்கிறது ஒரு ரைட்டருக்கான ஒரு சரியான ஒரு களம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அண்ட் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும், வதந்தி சீசன் 2 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எபிசோடும் அந்த கேரக்டருக்குள்ள போய் அந்த கதைக்குள்ள போய் கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து நடந்தா இல்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா நமக்கு அவ்வளவு அஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கதைக்குள்ள போற அளவுக்கு வந்து இந்த கதை இருக்கு. அண்ட் ஆண்ட்ரோட ரைட்டிங் நான் எப்பவுமே ஃபேனா இருந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த எபிசோட்ஸ், இந்த வதந்தி சீசன் 2 நீங்க அமேசான் பிரைம்ல பாருங்க. உண்மையிலேயே அந்த கதைக்குள்ள மூழ்கி அது let it affect you அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். because it's really beautifully written and எல்லா கேரக்டர்ஸும் அவ்வளோ அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஐ ரியலி ரெக்கமெண்ட் எல்லாரும் நீங்க பிஞ்ச் வாட்ச் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து ரியலா ஃபீல் பண்ணுங்க. உண்மையிலேயே அது உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் நான் நம்புறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 7th வதந்தி சீசன் 2 ரிலீஸ் ஆகுது. சீசன் 1க்கு எப்பயுமே வந்து எங்க போனாலுமே அவங்க வந்து வதந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஆன்டிசிபேஷன் இருக்கு. சீசன் 2ல வந்து ஆக்சுவலி ஒரு காஸ்டா இல்லாம ஒரு க்ரூவா நான் வேலை செஞ்ச வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ ஒர்க் as director Andrew Lewis first AD and such a blessing, such a wonderful journey. எனக்கு வந்து எங்க போனாலும் எனக்கு அழகான கைட்ஸ் அண்ட் குருஸ் கிடைப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த வகையில இந்த வாட்டி ஆண்ட்ரூ சார், புஷ்கர் சார், காயத்ரி மேம், குஹா மேம், நந்தா, கௌதம் எல்லாருமே வந்து நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஆனா நம்மளால முடியும்னு சொல்லி புஷ் பண்ணக்கூடிய ஒரு டீம், வால் வாட்சர் டீம். ஸோ நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் எங்களோட இந்த ஒரு படைப்பு வந்துட்டு உங்க எல்லாரும் நீங்க பார்க்கணும். அண்ட் இது வந்து உங்களை வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் பிரம்ம பிரயத்னம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐ ரியலி ஹோப் தட் யூ வில் வாட்ச் அண்ட் சப்போர்ட் அஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் சீசன் எவ்வளவு தூரம் உங்களுக்கு அந்த ஒரு ரூட்டட்னஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சதோ அதே மாதிரி இது இன்னொரு தளம் அண்ட் இன்னொரு கதை, அதுவும் வந்து உங்களை இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், இப்போதான் வதந்தி சீசன் 2 பார்த்து வெளியே வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ். சீசன் 1 எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் சீசன் 2 எப்படி இருக்கும்னு. இது எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் பிரேக் பண்ணி சீசன் 1 விட ரொம்ப பெருசா இருக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தோணுது. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு வால் வாட்சர்ஸ் அண்ட் ஆண்ட்ரூ
Andrew is an extremely great writer. ரொம்ப screenplay and story ரொம்ப நல்லா எழுதுவாரு. He take his time to write it. அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. And the cast எல்லாருமே அவ்வளோ அழகா நடிச்சிருக்காங்க. அப்படியே அந்த மதுரை பேஸ் தான் இந்த ஸ்டோரிஸ் அங்கே எல்லாரும் எப்படி இருக்காங்களோ லோக்கலா அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அண்ட் ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட் வாட்ச். இப்போ இன்னொரு 1 day வெயிட் பண்ணணுமா அப்படின்னு இருக்கு அடுத்த 5 எபிசோட் பார்க்கறதுக்கு. ஸோ கண்டிப்பா August 7th பிரைம் வீடியோல வந்து சீசன் 2 ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் வாட்ச் இட். கண்டிப்பா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இட்ஸ் an amazing series. Thank you. ரொம்ப வதந்தி 2 வந்து ரொம்ப ரொம்ப கிரிப்பிங்காக இருந்தது. எனக்கு வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும். வதந்தி 1 ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. ஐ திங்க் வதந்தி 2 எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ பிக் கூடோஸ் டு தி டீம். தேங்க்யூ. இப்போதான் வதந்தி வால்வச்சருடைய தயாரிப்பில் ஆண்ட்ரோனுடைய டைரக்ஷன்ல 3 எபிசோட் பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் அந்த மூசா கேரக்டர் சசி சாருடைய கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு. என்னன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் அப்படிங்கிறதுல அது ஒரு ப்ரொசீஜரலான, அதாவது ஒரு அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரலான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அதில் நடக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. ஹியூமரும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்து என்னங்கிற அந்த பர்ஃபெக்ஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஒரு 3 பார்த்துட்டோம் 4 இப்போ பார்ப்போங்கிற விஷயத்தை அது ஏற்படுத்தியிருக்கு. அதில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.